அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கன்னட நாட்டு பிரதம மந்திரி திரு ஸ்டீஃபன் ஓர்பர் அவர்கள் இந்தியாவின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேலையும் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களையும் அவருடைய இல்லத்தில் சந்தித்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தான் பதவி விலக தயாராக இருப்பதாகவும் புதிய தலைவர் விரைவில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இது பாரதிய ஜனதா கட்சியில் இயற்கையாக நடைபெறும் ஒரு நடைமுறை என்று கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தீவிரவாதியாக கூறப்பட்டிருக்கும் ஹெட்லிக்கு இந்தியா வருவதற்கு அமெரிக்க இந்திய தூதரகம் எப்படி விசா அளித்தது என்பதை விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக டெல்லியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்டபோது உண்மையாக விசா கேட்குபவர்களுக்கு இழுத்தடித்து நாட்கள் தவிர்த்து வழங்கும் இந்திய அரசு தற்போது இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி விசா வழங்கியது என்றது கேள்விக்குறியை இந்த விசாரணை மூலம் தீர்ப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஏர் இந்தியா விமான பைலட்டுகள் டெல்லி மும்பையில் இன்று மௌன போராட்டம் நடத்தியதாகவும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றும் சம்பளங்களை குறைத்து தரும் ஏர் இந்தியா நிறுவனத்தை கண்டித்தும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளை பைலட்டுகள் மீது திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த மௌன போராட்டம் நடந்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி தினகரன் மீது பல குற்றச்சாட்டுகள் நிகழ்ந்து தமிழகத்தை பேரை கெடுக்கும் வகையில் இந்த குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவற்றை சரி செய்யும் நோக்கில் மற்றொரு நல்ல சம்பவம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் தங்களுடைய சொத்து கணக்குகளை சமர்ப்பித்து இருப்பதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் பன்றிக்காய்ச்சல் நோயால் உயிர் பலி அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் பன்றிக்காய்ச்சலுக்கு இறந்தவர்கள் எண்ணிக்கை 1000 தொடும் நிலையில் உள்ளதாகவும் தமிழகத்தில் உள்ள நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பன்றிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டிருந்த களக்காட்டை சேர்ந்த பிரீட்டா எலிசபெத் 35 என்ற பெண்மணி செவ்வாய்க்கிழமை உயிரிழந்ததாகவும் இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் பன்றிக்காய்ச்சலுக்கு உயிரிழப்போர் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அரசியல் வல்லுநரின் கருத்து பொன்மொழிகளால் எழுதப்பட வேண்டும் என்பதை மேலும் நிரூபிக்கும் வகையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர் போலர் கணவாய் மூலம் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த 6 பார்ப்பனிகளின் கொட்டம் தமிழ் திராவிட நாட்டில் தலை தூக்கியிருக்கும் நிலையில் அவர்களுடைய கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் தற்போது வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறது என்றும் காஞ்சிபுரத்தில் கோவில் உள்ள கருவறையில் பெண்களை கர்ப்பமாக்கிய அர்ச்சகர் தேவநாதன் சரணடைந்து தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருப்பதாகவும் இப்படிப்பட்ட அபாசமான படங்களை வெளிநாட்டுக்கு அவன் வித்திருப்பதாகவும் தற்போது அதிர்ச்சி தகவல் காஞ்சிபுரத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அமெரிக்க குடியுரிமை பெற்ற தீவிரவாதி என்று கருதப்படும் ஹெட்லியின் இந்திய விஜயத்தின் போது டெல்லியில் பல இணையதள மையங்களுக்கு சென்று பிரவுசிங் செய்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் பூனா மும்பை உள்ள பல நட்சத்திர ஓட்டல்கள் மற்றும் ஓஷா ஆசிரமங்களில் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
வடகொரிய நாட்டிலிருந்து கெமிக்கல்களை ஏற்றி சென்ற கப்பலை சோமாலிய கொள்ளையர்கள் சிறைபிடித்து சென்றுள்ளதாகவும் அதில் பயணம் செய்த 28 வடகொரிய கப்பல் பணியாளர்களை சிறைபிடித்துள்ளதால் வடகொரியாவும் உலக நாடுகளும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தோன்றிய முதலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் இனம், தமிழ் கலாச்சாரம் தோன்றியது உலகம் அறிந்த நிலையில் உலகிலுள்ள தமிழர்கள் தனி நாடு இல்லாமல் அகதிகளாக சுற்றிக் கொண்டிருக்கும் நிலை தற்போது உலகம் அறிந்த நிலையில் தமிழ் ஈழ சிங்கள ராஜபக்சேவால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஈழ தமிழர்கள் ஒரு கப்பலில் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்ற போது நடுக்கடலில் ஆஸ்திரேலிய படையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை இந்தோனேஷியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் பயணித்த 72 பேரில் 22 பேர் இந்தோனேஷியா பகுதியில் அகதிகளாக சென்ற நிலையில் மீதமுள்ள 56 தமிழர்களும் நாளை கரைக்கு திரும்ப இருப்பதாக இந்தோனேஷியாவில் இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மியன்மார் நாட்டில் தெற்கு எரவோடி டெல்டா பகுதியில் உள்ள நகுவான் நதியில் 178 பயணிகளுடன் ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்த போது அது திடீரென்று கவிழ்ந்ததில் 52 பேர் உயிர் இழந்ததாக மியான்மர் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆசிய நாடுகளின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் அங்கு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தலாய் லாமாவுடன் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் திபெத் சீனாவுக்கே சொந்தம் என்று ஒபாமா கூறியிருப்பதால் இந்தியா அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்றும், மேலும் ஒபாமா கூறுகையில் சீன நாட்டில் உள்ள இணையதளங்களை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும் என்று சீன சர்வாதிகார அரசை அவர் கேட்டுக்கொண்டதாக பீஜிங்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷை சேர்ந்த இரட்டை தலை ஒட்டி பிறந்த குழந்தைக்கு ஆஸ்திரேலியாவில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து தலைகளை பிரித்து எடுத்ததாகவும் இதில் 16 மருத்துவர்கள் ஈடுபட்டு 48 மணி நேரம் இந்த ஆபரேஷனை அவர்கள் செய்ததாக மெல்போர்னில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அடுத்த வாரம் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் குருநானக் பிறந்த தின விழாவை முதல் முறையாக சிறப்பாக கொண்டாட இருப்பதாக வெள்ளை மாளிகையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அட்லாண்டா விண்கலத்தை மிக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதாகவும் இதில் 6 விஞ்ஞானிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக நாசாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்களில் இந்தியாதான் முதலிடத்தில் இருக்கிறது என்றும், உலகில் உள்ள தங்கங்களில் 20% மேல் தங்கங்கள் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது என்றும், தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் அதை வாங்குவது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாகவும், தங்கத்தின் விலை பவுன் ரூபாய் 13,000 நெருங்கிறது என்றும், இன்றைய பவுன் விலை 12,864 ரூபாயாக விட்டதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 17 நவம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் தென்படவில்லை. அனைத்து பகுதிகளிலும் வெயில் தென்பட்டதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இலங்கையில் மேகமூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த மேகமூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதை இந்த படத்தில் காணலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.